இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு வேலைக்கார லேடி வீடு தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது தலகாணிக்கு கீழே 10,000 ரூபாய் பணம் இருக்கு. அதை யாருக்கும் தெரியாம தன்னோட சீலையில எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டு ஓனர் அம்மா வந்து பணத்தை பார்க்கறாங்க. ஆனா பணம் அங்க இல்ல. உடனே பக்கத்துல தேடி பார்த்துட்டு இந்த வேலைக்காரி கிட்ட இங்க இருக்க பணத்தை பாத்தியான்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த வேலைக்காரி இல்ல மேடம்னு போய் சொல்றாரு. அந்த நேரத்துல இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு. இந்த பொண்ணு அவர்கிட்ட இங்க கொடுத்த 10,000 பணத்தை இங்கதான் வச்சேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா பணத்தை காணும்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு சரி விடு, இதுக்கு ஏன் இவ்வளவு பீல் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம கிட்டதான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதுல பார்த்தால் பணம் யாரு எடுத்தான்னு தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு மொபைல் எடுத்து பார்க்கிறாள். கேமராவை செக் பண்ணி பார்த்த உடனே தான் தெரியுது இந்த வேலைக்கார லேடி தான் பணத்தை திருடி இருக்காங்க. உடனே இந்த பொண்ணு வேலைக்காரிய கூப்பிட்டு பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாதுன்னு வாய் கூசாம போய் சொல்ற, உன்னை நம்பிதானா வீட்டுக்குள்ள விட்டோம், இப்படி துரோகம் பண்ற, இனிமே எப்படி நாங்க உன்னை நம்புறது, உனக்கு இனிமே இந்த வீட்டுல வேலை கிடையாது, வெளியே போன்னு சொல்கிறாள். அதுக்கு இந்த வேலைக்கார லேடி நான் தெரியாம பண்ணிட்டேன் மேடம், என்ன மன்னிச்சிடு, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க, எனக்கு 2 குழந்தைகள் இருக்கு, நீங்க வேலையை விட்டு அனுப்பிட்டா நாங்க 3 பேரும் நடுத்தெருவுல தான் நிக்கணும்னு அழுகிறாள். உடனே இவரு சரி இந்த தடவை மட்டும் மன்னிச்சு விடுறேன், இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாத, உனக்கு பணம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ, இனிமே இந்த மாதிரி பண்ணினா நானே உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடுவேன்னு சொல்றாரு. தப்பு பண்ணவங்களை மன்னிச்சு அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்த இந்த நபருடைய செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க.